அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக சார்ஜ் எடுத்த அன்றே டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விஷயம் பனாமா கனாலை எடுத்துக்கொள்வோம் என்பதுதான். இது உலகம் முழுவதும் டிஸ்கஷன் ஆகியது. பலரின் எண்ணம் பனாமா கனால் என்று சொல்வது பனாமாவின் சொந்தமானது என்றுதான். அதை எப்படி அமெரிக்கா எடுத்துக்கொள்ள முடியும்? இப்படி பல சந்தேகங்கள் பலருக்கு இருந்திருக்கும். அதன் ரியாலிட்டியை சொல்லவே இந்த வீடியோ. இதற்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு. 1991 பிரான்சின் கவர்மெண்ட் அங்குள்ள பிரைவேட் கம்பெனிஸுடன் பனாமா கனாலின் வேலையை ஸ்டார்ட் செய்தது. பசிபிக்கையும் அட்லாண்டிக்கையும் ஷார்ட்கட்டாக இணைக்கவே இந்த கனால். 1906 வரை அவர்கள் ஒர்க் செய்து விட்டு போனார்கள். காரணம், அவர்களால் இதை கம்ப்ளீட் செய்ய முடியவில்லை. 22,000க்கும் அதிகமான லேபரர்ஸ், என்ஜினியர்ஸ், மொத்தம் 22,000 பேர் பல்வேறு காரணங்களால் அங்கு இறந்தனர். ஆக்சிடென்ட்ஸ், yellow ஃபீவர், லேண்ட்ஸ்லைட்ஸ் போன்றவை. பிரான்ஸ்க்கு இதை செய்ய என்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ் இல்லை. பிரான்ஸை பெரிதாக காட்டும் மக்களிடம் சொல்லுங்கள். அதனால் அவர்கள் அந்த ப்ராஜெக்டை நிறுத்திவிட்டு போனார்கள். 1994 அமெரிக்கன் மிலிட்டரியின் என்ஜினியரிங் டிவிஷன் இதை டேக் ஓவர் செய்தது. டேக் ஓவர் செய்யும் போது பிரான்ஸுக்கு அவர்கள் செய்த ஒர்க்குக்கும் மெட்டீரியல்ஸுக்கும் $330 மில்லியன் கொடுத்தார்கள். பின்னர் பனாமா கவர்மெண்ட்டுக்கு $10 மில்லியன் அமெரிக்கா கொடுத்தது. இதை செட்டில் செய்ய சொன்னார்கள். இப்படி அமெரிக்கா 1914 கனாலை ஓபன் செய்தது. முன்பு பிரான்சின் என்ஜினியரிங்ல லாக் சிஸ்டம் உள்ளது. இந்த பனாமா கனாலை யூடியூப்ல பார்த்தால் தெரியும். கடலின் வாட்டர் லெவல வேறுபாடு உள்ளது. லாக்ஸ் என்றால் ஷிப் வரும், பிறகு வாட்டர் ஒரு பகுதியில் அடைக்கப்படும், ஒரு பகுதியில் லாக் செய்து ஷிப்பை உயர்த்துவார்கள். வாட்டர் குவான்டிட்டி கொடுக்கும்போது ஷிப் உயரும், பின்னர் ஷிப் அடுத்த கடலுக்கு செல்லும். இந்த லாக் சிஸ்டம் அமெரிக்க என்ஜினியர்ஸால் டிசைன் செய்யப்பட்டு எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது. பின்னர் கனால் அமெரிக்காவின் கையில் இருந்தது. பனாமாவுக்கு இதை ஆபரேட் செய்ய திறமை இல்லை. பனாமா ஒரு சிறிய ஏழை நாடு. இன்றும் அதிக முன்னேற்றம் இல்லை. ஆனால் பனாமா பேங்கிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவில் உள்ள பாலிட்டிஷியன்ஸ் மற்றவர்களுடைய பிளாக் மணி சேமிக்கும் இடம் பனாமா என்று சொல்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் இதன் ஃபேம். எனக்கு தெரிந்த டெல்லியைச் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட் பஞ்சாபில் பெரிய பிசினஸ் மேன். முன்பு பேங்கிங் ஃபைனான்ஸில் இருந்தவர். 10-25 வருடங்களாக பனாமாவில் சிட்டிசன். அவருக்கு அங்கே ஒரு பேங்க் உண்டு. அமிதாப் பச்சான் பல நடிகர்களின் அக்கவுண்டை ஓபன் செய்து மணி சைஃபன் செய்ததாக சொல்கிறார். அவர் பனாமா. அங்குள்ள பேங்கிங் பற்றி எனக்கு மெசேஜ் அனுப்புவார். யாருக்காவது வேண்டுமானால் தருகிறேன் என. இதுதான் பனாமா என்ற நாடு. வேறு இன்சிடென்ட்ஸ் எதுவும் இல்லை. ஜிம்மி கார்ட்டர் பவரில் வந்தபோது பனாமா கவர்மெண்ட் தொடர்ந்து டிமாண்ட் செய்தது. அவர்களால் கனால் ஆபரேட் செய்ய எக்கனாமிக்கலி இயலவில்லை. அவர்களுக்கு கனாலை கொடுக்க வேண்டும் என. புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்கா பனாமாக்கு $10 மில்லியன் கொடுத்தது, இடத்திற்காக மட்டுமே. பிரான்ஸ்க்கு $360 மில்லியன் கொடுத்தது. அதில் பெரும்பாலான ஒர்க்கர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ், கேரிபியனில் இருந்து வந்தவர்கள். அவர்களின் ஃபேமிலிஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. பிரான்ஸ் நேரடியாக கொடுக்கவில்லை. அவர்களின் ஃபேமிலிஸ்க்கும் பிரான்ஸ்க்கும் கொடுத்தார்கள். ஜிம்மி கார்ட்டருடன் அக்ரிமெண்ட் செய்து பனாமாக்கு கனால் ஆபரேட் செய்ய கொடுத்தார்கள். பனாமா எக்கனாமிக்கலி வீக் என்பதால் அவர்கள் கனாலை வைத்து வாழட்டும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருந்தது. கனால் ஆபரேஷன்ஸ் வேறு நாட்டிடம் ஒப்படைக்க கூடாது. ஒன்று பனாமா கவர்மெண்ட் ஆபரேட் செய்யும் அல்லது கவர்மெண்ட் லிங்க்டு கம்பெனிஸ் செய்யும். ஆனால் இது தவறாகிவிட்டது. 2016-18 பனாமா கவர்மெண்ட் ஆபரேஷன்ஸை ஹாங்காங் பேஸ்ட் சைனீஸ் கம்பெனிக்கு கொடுத்தது. இங்குதான் ப்ராப்ளம் துவங்கியது. குளோபல் ட்ரேடின் 5-6% இந்த கனால் வழியாக நடக்கிறது. அமெரிக்கன் ட்ரேடின் 65% இந்த போர்ட் வழியே. சைனீஸ் கம்பெனி வந்தால் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும். இதுதான் இஷ்யூ. அமெரிக்கா இதை டேக் ஓவர் செய்யும். அக்ரிமெண்ட்ல உள்ளது. அவங்க பணம் கொடுத்ததால. நான் இதை அமெரிக்கா சப்போர்ட் செய்து சொல்லலை. ரியாலிட்டி புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கா குளோபல் ட்ரேடின் பெரிய பிளேயர். சைனாவோ மற்ற நாடுகளோ கனாலை கண்ட்ரோல் செய்ய அமெரிக்கா அலோவ் செய்யாது. பைடன் இதை பலமுறை சொல்லியுள்ளார். இன்றைய ரிப்போர்ட்டை பார்த்தால் பனாமா கவர்மெண்ட் மார்க் ரூபியோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, கொடுத்த கேரண்டிக்கு 2026 வரை ஹாங்காங் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் உள்ளது. பனாமா டேக் ஓவர் செய்யும். அமெரிக்கா அக்செப்ட் செய்யுமா என தெரியவில்லை. ஜாயிண்ட் ஆபரேஷனாக பனாமா அமெரிக்கா செய்ய வாய்ப்பு உள்ளது. பனாமாக்கு முழு கண்ட்ரோல் கொடுக்க முடியாது. இதற்கான ஆசெட்ஸ், பணம் அனைத்தும் அமெரிக்கா கொடுத்தது. சைனீஸ் கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்கும்போது அமெரிக்கன் கம்பெனியும் டெண்டரில் இருந்தது.
அவர்களை வெட்டியதால் சைனீஸ் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைத்தது. சைனா இதன் இம்பார்ட்டன்ஸ் அறிந்ததால் அதிக பிரைஸ் கொடுத்தது. இன்று பானமா கனாலின் ஆனுவல் ப்ராஃபிட் ஏறத்தாழ $39 பில்லியன். பானமா கவர்மெண்ட்க்கு $4 பில்லியன் கிடைக்கிறது. ஆபரேஷன்ஸ் ஹாங்காங் கம்பெனியால் நடக்கிறது. அமெரிக்கா இதை அக்செப்ட் செய்ய தயாராக இல்லை. இது பெரிய ஷிப்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரூட். ஈஜிப்டில் நியூ கனால் கட்டப்பட்டுள்ளது. பெரிய ஷிப்ஸுக்கு வசதி. அமெரிக்கன் கம்பெனி ஆபரேட் செய்திருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும். பானமாவால் முடியாததால் சைனீஸ் கம்பெனிக்கு கொடுத்தனர். யூடியூபில் சிலர் பானமா அமெரிக்காவை கவுண்டர் அட்டாக் செய்யும் என்கிறார்கள். ரெண்டா ஓனர்ஷிப்பா? பானமாக்கு மிலிட்ரி இல்லை. முன்பு மிலிட்ரி ஆட்சி இருந்தது. புதிய கவர்மெண்ட் மிலிட்ரியை நீக்கியது. பானமான் செக்யூரிட்டி அமெரிக்காவின் கையில் உள்ளது. அமெரிக்காவின் அப்ரூவல் இல்லாமல் பானமா முன்னேற முடியாது. எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ் வந்தால் அமெரிக்கா இன்டர்வீன் செய்யும். இதற்கு கனாலுடனான கனெக்ஷன் தான் காரணம். அமெரிக்கா கனாலை டேக் ஓவர் செய்தால் அது நடக்கும். பானமாக்கு மிலிட்ரி இல்லை, ஒரு சிறிய நாடு. பானமா அக்ரிமெண்ட்ஸை மீறியதால் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டை விட சைனீஸ் இன்ட்ரெஸ்டுக்கு முன்னுரிமை கொடுத்தது. இதை யாரோ மேனிப்புலேட் செய்துள்ளனர். பானமாவின் பெரிய இன்கம் சோர்ஸ் பேங்கிங். உலகின் பிளாக் மணி ஸ்டோர் செய்யும் நாடு. அவர்களால் டெரரிசமை எதிர்கொள்ள முடியாது. கொலம்பியால் போல் கெரில்லா வார் வேண்டுமென்றால்தான். நாளை அமெரிக்கா வேண்டாம் என்றால் முடிந்தது. ஆனால் அமைதியான சொல்யூஷன் வாய்ப்பு தான் அதிகம். அமெரிக்கா பானமா ஜாயிண்ட் ஆபரேஷனாக ஆபரேட் செய்யும் டீல் தான் நடக்கும். பானமாக்கு அமெரிக்காவை த்ரெட்டன் செய்ய திறன் இல்லை. குளோபல் ட்ரேடில் கனாலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் மிக உயர்ந்தது. உலகில் எந்த நாடும் பானமாவை சப்போர்ட் செய்ய வராது.